எனக்கு வந்து எனக்கு படத்தில் செலிப்ரேஷன் அந்த இதெல்லாம் தான் பிடிக்கும். அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸு அந்த இது பல வேஷங்கள் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இது இல்லை. மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் பண்ணி அவங்க தேட்டரில் கத்தி ஜாலியாக இருக்குது, அதெல்லாம் தான் அவங்களோட செலிப்ரேஷன் தான். இப்போ கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன், அதில் ரொம்ப கிளியர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்கு வைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபில்மை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சாங் இருக்காது. பட் இருந்தால் படம் என்டர்டெய்னிங்காக இருக்கா, என்டர்டெய்னிங்னா எனக்கு கமர்ஷியல். இந்த பாட்டு இருந்தால் தான் இது கமர்ஷியல், இந்த ஃபைட் இருந்தால் தான் கமர்ஷியல் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இல்லை. படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, வெகுஜன மக்களுக்கு. கமர்ஷியல்னால் என்ன, விற்கக்கூடிய பொருள், அதுதான் கமர்ஷியல்னு சொல்லுவோம். விற்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அது விற்கக்கூடிய பொருளாக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட். இதுதான் பேலன்சிங். ஐ மீன் சுவாரஸ்யமாக இருக்கா, என்டர்டெய்னிங்காக இருக்கா ஒரு சீனும், அவ்வளோதான் பார்க்குறேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 5-6 வருஷம் முன்னாடி, 7 வருஷம் நினைக்கிறேன், முன்னாடி பண்ணும்போது இந்த மாதிரி ஷேவ் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். இது டிஏஜிங் அதெல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஷேவ் பண்ணிட்டு பண்ணது தான். எனக்கு ஐ திங்க் ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஷேவே பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு இருக்குது. கோமாளியில் வளர்க்க ஆரம்பித்தேன், ஏன்னா ரொம்ப சின்ன பையன் டேரக்டரு அப்படின்னு அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பையனாக தெரியணும்னு தாடியோடு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் இப்போ நான் ஷேவ் பண்ணேன். ஸோ இதுக்கு ஷேவ் பண்ணும்போது ரொம்ப நாள் கழித்து என்னை அப்படி பார்த்தது எனக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ 2015 கிட்ட நான் வந்து சினிமா அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாவாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து வெளியே அந்த ப்ராஜெக்டை கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்து பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு நான் இதை சினிமா சம்மந்தமாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஐடியில் படிச்சிருந்தேன், நிறைய படங்கள் பார்ப்பேன். அந்த டைம்லலாம் ஒரு டைமும் அந்த சப்டைட்டில்ஸ் இதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி கிடைக்காது. அப்போ ஏன் வந்து நம்ம ஜென்ரலாக பேச ஆடியோ ரெக்கக்னிஷன் மூலமாக வந்து சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போது நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான எடுத்த ப்ராஜெக்ட் தான் அப்போ பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 2009 வருஷத்தில் அது உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்லலாம் வந்து அப்படியே லைவாக ஜென்ரேட் ஆகுது. டெக்னாலஜி பயங்கரம் வளர்ந்துச்சு. அப்போ நான் ஜஸ்ட் அதோட ஸ்டார்டிங் டீசஸ் அதெல்லாம் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப எரரோடு தான் நிறைய ஜென்ரேட் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இது ஒரு பேசிக் அமெச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதை ட்ரை பண்ணேன். அனுப்பமா தான் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பிரேமம் வந்துச்சு, நினச்சி கூட பார்த்ததில்ல அவங்களோட நடிப்பேன்னு. ரொம்ப ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது அனுப்பமா. கயடு வந்து ஒரு புது டேலண்ட் தமிழ் சினிமாவுக்கு. ரொம்ப அவங்க லைன்ஸ்லாம் ப்ரிப்பேர்டாக வந்து ரொம்ப நல்லா நடித்தாங்க. அகெயின் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்க. அண்ட் ஸ்னேகா மேம் வந்து நான் ஃபுல்லாக அவங்க ஷூட்டிங்கில் வந்து ரசிச்சுட்டே இருந்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு அவங்களோட இருக்கிற ஞாபகம். நிறைய விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணுவோன்ற இது இருக்குது. ஒரு பொண்ணு வந்து இப்போது நீ வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஷனாக போகிறோம், என்னோட கதையே இல்லை, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டே இருக்க, நீ ஒரு இம்பார்ட்டன்ஸே தர மாட்டேங்கிற அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப் போகும்போது மோஸ்ட்டாக அந்த பையன் சீக்கிரமாக போய் நிற்பான், இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவான். இப்போது அந்த பொண்ணு இப்போது சொல்லலாம், நீ என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அட்டென்ஷன் கொடுக்காத, எனக்கு கொஞ்சம் கம்மியாக அட்டென்ஷன் கொடுன்னு.
இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி பண்ணது கரெக்டா, இப்போ பண்ணுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கேன். எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.